திரைப்படத்தை வச்சு நம்ம அரசியலை கணிக்கிற கூட்டணி தான் கூட்டணி கிடையாது. இந்த இப்போ எல்லாரும் ஒன்னா இருக்காங்கன்றது போட்டிருப்பாங்க, அவ்வளவுதான். ஏன்னா சினிமா பாடலை வச்சு நம்ம இத மதிப்பிட முடியாது. ஒரு இன்ட்ரெஸ்டாக போட்டுக்கலாம். ஒரு கீட்டுக்கு ஃப்ரீயாக தான் எல்லாரும் இருக்கணும்ன்றத உடனே அதுக்கு உள்ள போய் எப்படி போனா அது எல்லாரும் இருந்தா எல்லாரும் அண்ணன் தம்பியா தான் கூட பிரிஞ்சுதான் போகணும். இப்போ ஒன்னாதான் இருக்கணும். எல்லாரும் ஒன்னா இருக்கிறோன்றத மறுபடியும் உணர்த்துகிறோம். இல்லப்பா, இது அரசியல் நோக்கத்துல போயிருக்காரு. ஆமா, ஏற்கனவே திருப்பரங்குன்றத்துல இந்துக்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள், அவங்களுக்கு ஆதரவா அவர் போயிருக்காரு, அவ்வளவுதான். அது மாதிரி பூர்ணச்சந்திரன் அவரையும் அவங்க மனைவியும் போய் பார்த்துட்டு, அதனால இந்த இடத்துக்கு தான் போகணும் அந்த இடத்துக்கு தான் போகணும் இல்லை. ஆனா அங்க திருப்பரங்குன்றம் போனவர் மாநில அரசினால் உதாசீனப்படுத்தப்பட்ட இந்துக்களின் உணர்வுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது. அது எனக்கு தெரியல. அதாவது திருப்பரங்குன்றமும் வேணும், எய்ம்ஸும் வேணும். ஒரே ஒரு கேள்விதான் கேட்டு நான் ஒரு டாக்டர். எய்ம்ஸ்ல எவ்வளவு மருத்துவம் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியும். நீங்க 16 வருஷம் மத்தியில் ஆட்சியில் இருந்தீங்க, ஒரு செங்கலை தூக்கி வைக்க முடியுதா? செங்கலை தூக்கி வைக்க முடியல. அதனால எய்ம்ஸ் மரியாதைக்குரிய பாரத பிரதமர்னால தான் வருது. இன்னைக்கு கடைசி பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த எய்ம்ஸ்ல வர ஸ்டூடெண்ட்ஸ் ராமநாதபுரத்துல படிச்சுட்டு இருக்காங்க. அதனால எய்ம்ஸ பத்தி சொல்றதுக்கு உதயநிதிக்கோ எதிர்கட்சி இந்திய கூட்டணியோட யாருக்குமே எந்த உரிமையும் இல்லை. இன்னைக்கு எய்ம்ஸ் வரப்போகுதுன்னா சாமானிய மக்கள் கூட வெளிநாட்டுல உள்ள சிகிச்சையை பெறப்போகிறார்கள் என்றால் அதற்கு காரணம், முழு முதல் காரணம் நரேந்திர மோடி அவர்கள். அதான் நீங்க ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்கல, அப்புறம் செங்கலை காமிச்சிட்டு எப்படி? இனிமே எல்லாருக்கும் அங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, செங்கலை காமிச்சவங்க கூட அங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால யாருமே எதையுமே குறைத்து மதிப்பிட வேணாம்.